ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் நாளைக்கு 3 புக்கிங்ஸ் ஓபன் ஆக போகுதுங்க. என்னென்ன புக்கிங் ஓபன் ஆக போகுது, யார் யாரெல்லாம் அந்த புக்கிங் பண்ண முடியும், புக் பண்றதுக்கு என்ன மாதிரி டீடைல்ஸ் கொடுக்கணும், புக்கிங்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நீங்களும் மார்ச் மாசத்துக்கு டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்ற பிளானிங்ல இருக்கீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு எந்த டிக்கெட் சூட்டபிளா இருக்கும்ன்றத பொறுத்து நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் புதுசா டிக்கெட் புக் பண்ணுவாங்க. ஒரு சில தர்ஷன் டிக்கெட் பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியாது. அதை பத்தின தகவல் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க புக் பண்ணிட்டு அதுலயும் ஒரு தடவை தரிசனம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல தொடர்ச்சியான அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல உங்களுக்கு நிறைய வீடியோஸா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க பாக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிருங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க லைக் அப்டேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேர்த்த போய் சேரும். ஃபர்ஸ்ட் நாளைக்கு மார்ச் மாசத்தோட முதல் புக்கிங்கா இருக்கக்கூடிய 2 புக்கிங்க பார்த்துடலாம். இந்த புக்கிங்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம், இதுக்கு எவ்வளவு நேரம் தரிசனத்துக்கு ஆகும், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் இதுல கிளியரா ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு உங்களுக்கு 2 புக்கிங் இருக்கு. இது ரெண்டுமே ஆர்ஜித சேவா டிக்கெட் தான். ஆனா இதுல நமக்கு மார்ச் மாசத்துல தெப்போற்சவம் திருமலையில நடக்குது. அதாவது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விழாக்கள் ரொம்ப ஸ்பெஷலா திருமலையில நடக்கும். அந்த மாதிரி மார்ச் மாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல் ஆனது இந்த தெப்போற்சவம், ஃப்ளட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல தெப்போற்சவம். இது உங்களுக்கு திருமலையில 5 நாட்கள் நடக்கும். 20ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இந்த 5 நாளுக்கும் சேர்த்தே நம்ம பண்ண முடியாது. இந்த 5 நாள்ல ஏதாவது ஒரு நாள் தான் நம்ம புக் பண்ண முடியும். ஏன்னா இது இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் கூடவே ஓபன் பண்றதுனால நிறைய பேருக்கு புக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஃப்ளட் ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நம்ம மூலவர் தர்ஷன் பார்க்கலாமா, இது நிறைய பேருக்கு இருக்க டவுட். இதுல உங்களுக்கு 2 விஷயம் இருக்கு. இப்போ நார்மலா நம்ம இந்த டிக்கெட் இல்லாமையும் அந்த தெப்போற்சவத்தை பார்க்க முடியும். இந்த டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பக்கமா நம்மள முன்னாடி உட்கார வச்சு அந்த சேவாஸ் எல்லாம் அங்க நடக்கும். அதை நம்ம பார்க்கலாம். அதுதான் இந்த நாட்கள்ல நடக்கிற ஸ்பெஷலான விஷயம். இந்த 5 நாள்ல நீங்க எப்ப வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இதுல நீங்க மூலவர் தரிசனம் பார்த்துக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு இந்த ஃப்ளட் ஃபெஸ்டிவல்லையும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது புக்கிங் என்ன இருக்கும் அப்படின்னா ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், கல்யாணோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா. இதுல லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ளட் ஃபெஸ்டிவல், அதுதான் இப்ப பார்த்தோம். இதுல நீங்க பார்ட்டிசிபேட் அந்த டேட்ல நீங்க தர்ஷன் போற பிளானிங் இருந்துச்சுன்னா அந்த சேவா புக் பண்ணுங்க. இல்லங்க நாங்க மற்ற நாட்கள்ல தான் போறோம் அப்படின்னா இந்த ஊஞ்சல் சேவா இந்த மாதிரி சேவாஸ் நீங்க பண்ணிக்கலாம். இது மலையப்ப சுவாமிகள் தாயாருக்கு நடக்கக்கூடிய சேவா. கோவிலுக்குள்ள நடக்கிறது கல்யாணோற்சவமும் ஊஞ்சல் சேவாவும். கல்யாணோற்சவம் பொறுத்த வரைக்கும் கப்பல் டிக்கெட்டா நம்ம புக் பண்ணணும். அதாவது 1000 ரூபாய் பே பண்ணி 2 பேத்துக்கு புக் பண்ணணும். ஊஞ்சல் சேவா அண்ட் ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு கூட பண்ணிக்கலாம் 500 ரூபாய். அண்ட் இந்த டிக்கெட்ல இருக்க முக்கியமான விஷயம், நம்ம ஒரு தடவை இந்த சேவால அட்டன் பண்ணிட்டோம்னா திரும்பவும் உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நீங்க இதே சேவாலையோ இல்ல வேற சேவால பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 180 நாள் டைம் கேப் கேட்கும். அந்த 180 நாள் கழிச்சு தான் நீங்க திரும்ப புக்கிங் பண்ண முடியும். இதுல எவ்வளவு நேரம் தரிசனத்துக்கு ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் 1 ஹவர்க்குள்ள தர்ஷன் பார்த்துடலாம். இதோட என்ட்ரன்ஸ் சுபதம் என்ட்ரி வழியா தான் தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் தர்ஷன் வேணும்னா இதை நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இதுல ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்றது உங்களுக்கு சேவாவுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் தான் கொடுத்துருப்பாங்க. இது சேம் டேல சப்போஸ் அந்த சேவா டைமுக்கு நம்மளால போக முடியல அப்படின்னா தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்களா, அலோவ் பண்ணுவாங்க. ஈவினிங் ஒரு 5-6 மணிக்குள்ள நீங்க சுபதம் என்ட்ரன்ஸ்ல என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா தாராளமா தர்ஷன் பார்த்துடலாம். சேவாவுக்கு முன்னாடி போறீங்கன்னா சேவாவுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு தர்ஷன் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதுல டிக்கெட்ல இருக்க முக்கியமான விஷயம். புக் பண்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் நம்பர் 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். கல்யாணோற்சவத்துல மேல் ஃபீமேலா தான் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி தான் புக் பண்ண முடியும். மேல் கொடுத்தீங்கன்னா புக் ஆகாது, ஃபீமேல் கொடுத்தீங்கனாலும் புக் ஆகாது. இப்போ ஒரு வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தைங்க ஒரு 12 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு கல்யாணோற்சவம் புக் பண்ணிட்டு அவங்களையும் நீங்க கூட கூட்டிட்டு போகலாம், அலோவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தனியா நீங்க புக் பண்ண தேவையில்லை. 2 புக்கிங்குமே காலையில 10 மணிக்கே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அதனால இன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க நம்ம எந்த டேட்ல போக போறோம், என்ன சேவால பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாஸ்டா என்ன டிக்கெட் முடியும்னா கல்யாணோற்சவ டிக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா புக் ஆகும். அதுக்கு அடுத்தது ஊஞ்சல் சேவா, அதுக்கு அடுத்தது தான் மற்ற 2 சேவாவும் புக் ஆகும். இதோட புக்கிங் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது மத்தியானம் 3 மணிக்கு அடுத்த புக்கிங் ஓபன் ஆகுது. இந்த டிக்கெட் புக்கிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குங்க.
ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த டிக்கெட் என்ன அப்படின்னா நமக்கு வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன். அதாவது இது 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தாங்க. இப்போ எனக்கு வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஏதாவது ஒரு எரர் வந்துடுது, டிக்கெட்டே புக் பண்ண முடியல. ஸோ எப்படியோ நம்ம ட்ரை பண்ணாலுமே எந்தாவது ஒரு எரர் வந்து பேமெண்ட் எரர் வந்துடுது, இல்லைனா பிளாக்டு எரர் வந்துடுது, இந்த மாதிரி ஏதாவது நிறைய விஷயங்கள் எரர்ல வருதுன்றவங்க இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புக் ஆகும். ஏன்னா இது வந்து நம்ம முன்னாடியே சேவா புக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சேவா புக் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஆதார் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே நம்ம வந்து கொடுக்கணும். தரிசனம் ஆப்ஷனில் போய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்மளோட ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டு புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்லேயும் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து வெப்சைட்லேயே போய் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் சர்வீசஸில் வந்து வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஆன்லைன் சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன். அதில் ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், அதை கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேவா அவைலபிள்ஸ் வந்து இதில் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்க கிரீன்ல காட்டுது, பிப்ரவரி மாசத்துக்கு கூட சேவா இருக்கு. இதில் ஒரு டேட்டு கிளிக் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து அந்த டேட்ல என்னென்ன சேவா அவைலபிள் இருக்குன்னு காட்டுவாங்க. மேக்ஸிமம் வந்து கல்யாணோற்சவம் மட்டும்தான் நமக்கு எப்பவுமே அவைலபிள் இருக்கும். அதாவது மந்த் ஸ்டார்டிங் இந்த மாதிரி இருக்கிறது நீங்க இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருக்க பேசிக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மார்ச் மாசத்துல 1ஆம் தேதி நீங்க தர்ஷன் பார்க்கணும்னா நான் எப்போ சேவா புக் பண்ணணும்னா பிப்ரவரி மாசத்துல ஏதாவது ஒரு டேட்ல நீங்க சேவா புக் பண்ணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 29, 28, 27 கூட பண்ணிக்கலாம். சேவா புக் பண்ணி முடிச்சு பேமெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில போயிட்டு வர்ச்சுவல் சேவான்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட புக்கிங் அங்கே இருக்கும். அதில் புக் தர்ஷன் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது நீங்க மார்ச் மாசத்துல டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து 300 ரூபா தர்ஷன் கியூல தான் நம்மள அலோவ் பண்ணுவாங்க. ஏடிசி சர்க்கிள் வழியா தான் போகணும். அதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு தர்ஷன் ஆகுதோ சேம் அதே டைம் தான் இதுக்கும் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டை விட ரொம்ப ஈஸியா நம்மளால புக் பண்ண முடியும். ரீசன் வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டேட்டு சூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து எத்தனை பேருன்னு சூஸ் பண்ணணும், ஸ்லாட் சூஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்தது நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நமக்கு நிறைய இருக்கு. ஆனா இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் சேவா புக் பண்ணும்போதே சேவாலேயே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம்னா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது போட்டோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டு டேட்டை சூஸ் பண்ணி நீங்க வந்து புக் பண்ணிட வேண்டியதான். அதுல ஸ்லாட்டும் இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். பேமெண்ட் ஆப்ஷன் இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறதுனால ஈஸியா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ நீங்க ஒரு மாசத்துல ஒரு 2 தடவை 3 தடவை பிளான் பண்றீங்க தரிசனத்துக்கு, அப்படி ரெகுலரா ஒரு சிலர் வந்து ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் போவாங்க, ஒரு சிலர் வந்து 30 நாள் ஒருக்கா போவாங்க. இந்த மாதிரி நீங்க போறவங்க பிளான் பண்றவங்க இந்த வர்ச்சுவல் சேவால பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு புக்கிங்க்கும் அடுத்த புக்கிங்க்கும் டைம் கேப் அப்படின்றது இதுல கிடையாது. அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பர்ல நீங்க மேக்சிமம் எத்தனை பேருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இப்போ 300 ரூபா தரிசனம்னா நம்ம 6 பேத்துக்கு தான் பண்ண முடியும். ஆனா இதுல அப்படி கிடையாது. நம்ம 15, 16, 17 நம்மளோட விஷ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மேக்சிமம் 2 பேருக்கு பண்ணணும். திரும்ப நீங்க அதே மாதிரி சேவா செலக்ட் பண்ணி இன்னும் 2 பேத்துக்கு, அந்த மாதிரி 2, 4, 6, 8ன்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட விஷ்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ சப்போஸ் நான் சேவா புக் பண்ணிட்டேன், எனக்கான தர்ஷன் டேட் நான் சூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க அடுத்த மாசம் கூட தர்ஷன் டேட் மட்டும் கூட புக் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட புக்கிங்ஸ் வந்து 12 மாசத்துக்குள்ள எப்போ வேணாலும் தர்ஷன் டிக்கெட் ஒரு டைம் நம்ம வந்து புக் பண்ணிக்க முடியும். 300 ரூபா தரிசன டிக்கெட் உங்களுக்கு புக் பண்றதுல ரொம்ப சிரமம் இருக்குன்னா இந்த புக்கிங் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு மாசத்துல 4 தடவை நம்மளோட ஒரே ஆதாரை வச்சு நம்ம 2 தடவை கூட இதுல டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். டைம் கேப் அப்படின்ற விஷயம் இதுல கிடையவே கிடையாது இந்த வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்ல. அதுதான் இதுல இருக்க முக்கியமான விஷயம். கல்யாணோற்சவம்னா இதுல வந்து மேல் புக் ஆகும். ஏன்னா நம்ம சேவால பார்ட்டிசிபேட் பண்ண போறது கிடையாது, தரிசனத்துக்கு மட்டும்தான் போவோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு புக்கிங்கா இருக்கும். இப்போ 300 ரூபானா ஒரு ஆளுக்கு 300 ரூபா பே பண்ணோம், இதுல 500 ரூபாய் பே பண்ணோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி தரிசன நேரம் எல்லாமே உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் மாதிரியே தான் இருக்கும். சேம் கியூ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா லட்டூஸ் எல்லாம் வேணும்னா கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த புக்கிங் நாளைக்கு மத்தியானம் உங்களுக்கு 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. இதோட புக்கிங்கும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி புக் பண்ணுன்றது நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சேவா புக் பண்ணணும். சேவா முடிச்சுட்டு தான் தரிசனம் அப்படின்றது தான் இதோட பேசிக். அதனால நீங்க வந்து பிப்ரவரியில ஒரு டேட்டை சேவா புக் பண்ணிட்டு மார்ச்ல 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த மாதிரி நீங்க அந்த டேட்ல நீங்க வந்து தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதோட டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா காமெண்ட்ஸ்ல கேளுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. 300 ரூபாய்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் வேணும்னா இதை புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 300 ரூபா ட்ரை பண்ணிட்டு கிடைக்கலன்னா இதை ட்ரை பண்ணுவோம்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல அந்த டேட்டுக்கு டிக்கெட் அவைலபிள் இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதுதாங்க நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய 3 டிக்கெட். இன்னைக்கு வந்து லக்கி டிப்போட ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களோ
அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி தர்ஷன். ட்ரை பண்ணுங்க. செலக்ட் ஆகாதவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க நான் வந்து 2 மந்த்ஸா ட்ரை பண்றேன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நானே ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆஃப்லைன்ல போகும்போதும் நம்ம வந்து ட்ரை பண்றது தான். பட் பெருமாள் நமக்கு எப்போ அந்த ஆப்ஷனை குடுக்கணும்னு நினைக்கிறாரோ, அப்ப நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யலாம். ஆன்லைன்லயும் ட்ரை பண்ணுங்க. ஆஃப்லைன்ல திருமலைக்கு போகும்போதும் ட்ரை பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சேவா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.